தேவன் நமக்கு கொடுக்கிறவர். சாத்தானுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே, சாத்தான் நம்மிடத்திலிருந்து எடுக்கிறவன், தேவன் நமக்கு கொடுக்கிறவர். இதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு யோபு சொன்னதை வாசித்து கர்த்தர் எடுக்கிறவர் நினைக்கிறேன். ஆனா நாம அப்படி நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா யோபு கிட்ட இருந்து யார் எடுத்தா நமக்கு தெரியும், கர்த்தர் எடுக்கலன்றதும் நமக்கு தெரியும். அப்படி சொல்ல சொல்லி வேதம் சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு எங்கேயும் இல்லை. அது ஒரு கட்டளை இல்லை. யோபு என்ன சொன்னானோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்குது, அவ்வளவுதான். நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதாகமும் எங்கும் நமக்கு சொல்லப்படலை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், அப்படி சொல்லப்படலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும். கொடுக்கிறவர். அவருக்கு வந்ததே ஜீவனை கொடுப்பதற்காக. அவருக்கு ஒரு மிஷன், அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அவரை சில சமயத்துல எடுத்துருவார்னு பேசுறது அவருடைய சுபாவத்துக்கு நாம் ஏற்படுத்துகிற இழுக்கு. அது அவருடைய தன்மைக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம். ஆதியாகமம் 1:29 மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல அழைத்து கொண்டு வந்து நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்றார். முதல்ல மனுஷனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தார். தேவன் எப்பொழுதும் மனுஷருக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். பிதாவுடைய தன்மையை பாருங்க. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். 1 யோவான் 4:10 இப்படி சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் கொடுக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். குமாரன் என்ன செய்தார்? தன்னையே கொடுத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று தீத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மனுஷருக்கு வரங்களை கொடுக்கிறார். இப்ப தேவனுடைய தன்மைகள், அந்த 3 தன்மைகளை நீங்க பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவருமே கொடுக்கிறவர்களாகவே இருக்கு. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். நம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டாரே, மற்றதெல்லாம் நமக்கு கொடுப்பாரா, நம்ம இருந்து எடுப்பாரா? அவர் எடுக்கிற தேவன் அல்ல, அவர் தருகிற தேவன். யோபு பற்றி நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் பக்தி அறிக்கை பண்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றாங்க. என்ன சொல்றோம்னு தெரியாம சொல்றாங்க. ஏன்னா யோபு அப்படிதான் சொன்னான். நீங்க வாசித்து பாருங்க. யோபு 42:3 யோபு சொல்லுகிறான், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். எனக்கு தெரியாம பேசிட்டேன், நான் அலப்பிட்டேன், என் புத்திக்கு தெரியாத நான் பேசிட்டேன் அப்படி சொல்றான். அதை எடுத்து வச்சு நாம நம்முடைய சாட்சியாக, நம்முடைய பக்தி வாழ்க்கை, நம்முடைய அறிக்கையாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யோபுனுடைய வாழ்க்கையை பல வகையில தியானிக்கிறோம். முதல் அதிகாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, சாத்தான் எப்படி யோபுட்ட இருந்து எடுத்தான். ஆனா கடைசி அதிகாரம் இப்படி முடிக்குது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். கர்த்தர் எடுத்தார்னு போடல, கர்த்தர் தந்து அருளினார். கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது, இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. எப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்கிறோம்? கொடுக்கிற தேவனை பாருங்கள், கெடுக்கிற தேவனாக அவரை பார்க்காதிருங்கள். அவர் கொடுக்கிற தேவன். சில பேர் சொல்றாங்க, தேவன் நமக்கு எதையாவது கற்றுத் தருவதற்காக வறுமையை தரலாம் அப்படின்றாங்க. வறுமை வியாதியெல்லாம் கொடுத்துதான் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். வறுமையை வியாதியும் கற்றுக் கொடுப்பதற்காக, ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காக வறுமையை வியாதியும் அவர் தர வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அதையெல்லாம் விட பெரிய விஷயத்தை ஒன்று வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவர் தமது வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்டு அப்படி பண்ணாதான் தேவன் தருவார் நினைக்கிறாங்க. அவர் தர்றதுக்கு ஆசையா இருக்கிறார். நம்ம தொந்தரவு தாங்காம அவர் தரல, அவர் நமக்கு தருவதற்கு ஆசையா இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார்,
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆங்கில வேதாகம் இன்னும் அழகா சொல்லுது, he will not withhold any blessings. அவர் எதையும் தான் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் அது தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது இல்லை, அது உடனே தருவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கேட்டாலும் அவர் செய்வதற்கு தயங்கவோ, ஐயோ இவ்வளவு பெரிய காரியத்தை கேட்டிய, அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படின்னு அச்சப்படவும் மாட்டார். ஏன்னா அவரால் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால் செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளும்.